ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மறுநாள் கழித்து மார்க்கெட்டோடைய நிலவரமே வந்து வேறு மாதிரி இருக்குது. இப்போ ஓவர் நைட்டில் வந்து டிசிஷன் சேஞ்ச் ஆக சொல்லும். நம்மளுடைய கேல்குலேஷன் வந்து முன்னாலே வந்து தவறாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அல்லது அதனுடைய ரேஷியோ வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நம்மளுடைய வியூஸோட ரேஷியோ கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால சரி மார்னிங்கில் ஒரு அப்டேட் கொடுத்துடலாம். ஏன்னா ஒரு 10 நிமிஷம் லேட் ஆக போகுது, சரி ஓகே அதை பார்த்துட்டு எல்லோரும் அவங்கவுங்க பிளானை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு தரப்பினருடைய ரிக்வஸ்ட். ஸோ அதனால் நம்ம மார்னிங்லேயே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம வேர்ல்டு மார்க்கெட்லேருந்து வரணும் அப்படின்னா என்ன நடக்குது, ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கும் ரெட் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் கூட இங்கே பார்த்தீங்கன்னா டவ் ஜான்ஸோடைய நிலைமை எந்த அளவுக்கு இருக்குது, அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்லேயே தான் இருக்குது. சப்போர்ட் எடுத்த பாடில்லை, ஜஸ்ட் அந்த ஒரு கேண்டில் மட்டும் க்ரீன் கொடுத்து சப்போர்ட் கிடைக்கல, ஆனால் திரும்ப வந்து ரிவர்ஸ் வந்திருக்கு. மேபி என்னுடைய விஷயம் என்னென்னா இந்த அகைன் இன்னொரு லோவை பிரேக் டவுன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டவ் ஜான்ஸோடைய நிலைமை ஏன்னா சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் அகைன் ஒரு பிரேக் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்புறம் அந்த வேர்ல்டு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெட்டில் தான் இருக்குது இன்றைக்கும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டெக்னாலஜி, சாஃப்ட்வேர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அதுக்கப்புறமா செமிகண்டக்டர்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்டர்நெட் கண்டென்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்டர்நெட் ரீட்டெயிலாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட்டில் தான். ஓரளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்திங்கன்னா க்ரீனில் இருக்குது. ஆனால் இருந்தாலும் பொருளாதாரம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்கிறதால அது வேர்ல்டு மார்க்கெட் நியூஸ் அது வேறு பக்கம் போகலாம். நம்ம இப்போது ட்ரம்ப்பு டேக்ஸ் விதிச்சது சரி, இப்போ சைனா எதிர்க்க அதுக்கு 104% டேக்ஸ் விதிக்கிறதுக்கும் சரி. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் போடும். நாம் வந்து நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இந்த நிலவரம் என்ன மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு யாரும் இந்த டைமில் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுடைய எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றப்ப நீங்கள் ஆப்ஷன்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது பெட்ரு. ஏன்னா நிறைய பேர் என்ன ஆப்ஷன்ஸ் தந்த அப்படின்ற ஒரு அடிக்ஷனில் போய்ட்டு திரும்ப அதிலே ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு 10 நாள் 20 நாள் ப்ராஃபிட்டில் இருக்கிறேன் நான் அப்படின்னா ஓகே, ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த பிடிக்க முடிஞ்சிச்சு, அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் பிடிக்க முடிஞ்சு நீங்கள் இருங்க, வேணான்னு சொல்ல வரல. ஆனால் நீங்கள் அதை ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், அல்லது நீங்கள் ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணலாம். ஃபாரெக்ஸ் சேம் சார்ட் நம்ம என்னென்ன டிசிஷன் பண்ணுறோமோ அதை நீங்கள் ஃபாரெக்ஸில் அப்ளை பண்ணலாம். நம்மளுடைய எஜுகேஷன் குரூப் கூட நேற்று லைவ் மார்க்கெட்டில் சென்ட் பண்ணியிருந்தேன். என்னோடய வியூஸ் எங்கே சப்போர்ட் வருது, எங்கே ரெசிஷன்ஸ் வருது, எங்கே மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணிவிட்டேன். சேம் சார்ட்டையும் நீங்கள் ஃபாரெக்ஸையும் அப்ளை பண்ணலாம். ஃபாரெக்ஸ் அப்ளை பண்ணி சேம் அதே தான் நீங்கள் ட்ரேடும் எடுக்கலாம். ஓகே, அது வேணுமா தான் இங்கே ஃபாரெக்ஸில் புதுசாக நீங்கள் ட்ரேட் பண்ணி டெமோவில் கூட நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். டெமோவில் எக்ஸ்னஸ் போனீங்கன்னா டெமோவில் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நெக்ஸ்ட் நீங்கள் அடுத்த லெவலில் கொண்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. இப்போது நிஃப்டி 50 என்ன சார் ஆகும், நிஃப்டி 50 வரலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னா. இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 கேப் டவுன் ஆச்சு 4ஆம் தேதி டவுன் ஆனது, அங்கேருந்து ரிகவர் ஸ்டார்ட் ஆச்சு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கேப், அந்த கேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ரீஃபில்லும் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இந்த கேப்பை ரீஃபில் பண்ணியாச்சு. அப்போது ரீஃபில் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அப்போது இங்கேருந்து நம்ம ப்ரைஸ் என்ன ரிவர்ஸ் ஆகுமா அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஃபெபினாக்கு ரீடெஸ்ட்மெண்ட் போட்டு ஸோ அங்கேருந்து ஒரு 50% வந்திருக்குதான்னு பார்த்துட்டு அங்கேயே நம்ம கரெக்ஷனாக எடுக்கலாம். இல்லை ஃப்ரெண்ட், இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து சடனாக வேணுக்கு ரீசன் என்ன ஒன்றும் இல்லையா. அப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்னதாக ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம். அப்போ ரீடெஸ்ட்மெண்ட் எதிர்பார்க்கலாம்னா ப்ரைஸு இங்கேருந்து இந்த தூரம் கடக்கிறதுக்கு ஒரு மார்க்கெட் உங்களுக்கு ஃப்ளாட் அப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா கூட சின்னதாக கரெக்ஷன் ஆகிட்டு இந்த 22,800 லெவல் வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி 50ல் இந்த வாய்ப்புகளை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். அதாவது மார்க்கெட் கேப் டவுன் ஆச்சுன்னா. இல்லை மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா கூட இந்த இடத்துல வந்து சின்னதாக வந்து அப்படியே கூட ஒரு பிரேக் அவுட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. சின்னதாக ஒரு மூமெண்டம் அப் சைடு கொடுத்து அதுக்கப்புறம் இங்கே இந்த ரிஜெக்ஷன் கொடுக்குதா இல்லையா அப்படின்றத நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஏன்னா இதனோட புல் பேக்காக இருக்கலாம். புல் பேக்காக அகைன் வந்து கீழே இந்த லெவல் திரும்ப ஒரு டைம் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ மார்க்கெட் அந்த தூரம் கடந்ததுக்கப்புறம் மேபி காலை அந்த 2 மணி நேரம் 10, 11 மணி 12 மணி வரல மேலே லைட்டாக மூவ்மெண்ட் இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. சரி, ஓகே, இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன். அப்போ டவுன் சைடு எதுவும் இல்லையா சார் அப்படின்னா, டவுன் சைடு அதான் மேபி உங்களுக்கு ட்ராப் பண்ணுறதுக்காக லைட்டாக கீழே வந்துட்டு இந்த மாதிரி மேலே போகலாம். என்னுடைய வியூ நிஃப்டி 50 அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கேப் அப் என்ன ஓப்பன் ஆகிடுச்சின்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தூரத்தை ஆல்ரெடி உங்களுக்கு பிடிக்க முடியல, மார்க்கெட் சடனாக மூவ் ஆகிடுச்சு, நிஃப்டி வந்து ஒரு 150 பாயிண்ட் கேப் அப்போ ஓப்பன் ஆகிடுது அப்படின்னப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அந்த இடத்துல. ஏன்னா 50% இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்று தான் அகைன் பிரேக் அவுட் கொடுத்தாலும் கொடுக்குமே தெரியல, ரிவர்ஸ் பண்ணதில்ல. இந்த இடத்துல வந்து சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்கும். அந்த 22,800 to 850 லெவல் பார்த்திங்கன்னா ஒரு கேப் ஃபில்லிங் ஏரியா முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டிசிஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே,
சரி, இது வந்து நிஃப்டி 50ல் என்னுடைய பிளான்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரி சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் ரெஜிஸ்டராக ஒர்க் ஆகிற இடம் ஃப்ரெண்ட்ஸ். இது நேற்று லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண அந்த ஏரியா. இப்போது இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் என்ன சார் நம்ம டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னா, ப்ரைஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம 50% லெவலில் ஆல்மோஸ்ட் கிட்ட தாண்டி நிற்குது அந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரைஸு இந்த இடத்துல ஒரு சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்று ஒரு சரி நிஃப்டி 50ல் என்ன நம்ம பிளான் பண்ணுமோ, இந்த இடத்துல கொஞ்சம் ப்ரைஸ் இங்கே நிற்குது அப்படின்றப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நம்ம எதிர்பார்க்கலாம். நிஃப்டி பேங்க்கில் என்ன சார் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கடகடன்னு விழுது, நீங்கள் நான் பிரேக் அவுட்கான வாய்ப்புகள் பார்க்குறீங்க அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியில் சார்ட் என்ன சொல்லுதோ அதுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். மிச்சப்படி நான் வந்து நியூஸ் பேஸில் ட்ரேட் பண்ணுற ஆள் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் என்ன நமக்கு ஒரு பிம்பம் காமிக்குதோ நான் வந்து அதுக்கு எதிராக தான் செயல்படுவேன். மார்க்கெட் பார்த்திங்கன்னா நிறைய ரெட்டுன்றாங்க. என்னுடைய வியூ பிரகாரம் என்னென்னா, பேங்க் நிஃப்டி எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பெருசாக ஒன்றும் வீழ்ச்சி எதுவும் தெரியல. உங்களுக்கு இதில் வேணா திரும்ப அகைன் வீழ்ச்சி வரணும் அப்படின்னா நம்ம இந்த 50,000 ரவுண்ட் நம்பர் கடந்து கீழே க்ளோசிங் கொடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அது வரல நான் வந்து ப்ரைஸ் இங்கே வந்தால் கூட வந்து ஒரு அப்சைடுக்கான பிளான் தான் நான் என்னுடைய வியூவில் இருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி மிட் கேப்பையும் பார்த்துடலாம். நிஃப்டி மிட் கேப்பில் என்ன மாதிரி ஒரு வியூ இருக்குது அப்படின்னு, நிஃப்டி மிட் கேப் இன்னும் கொஞ்சம் கேப் ரீஃபில் ஏரியா இருக்குதா, 50,400 லெவல் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. 50% நம்ம ஃபெபினாக்கி ரீடெஸ்ட் போட்டு பார்த்தா கூட எங்கே வருது, 50% தாண்டி தான் இருக்குது. கேப் ரீஃபில் ஏரியா இருக்குது. 0.61 லெவலில் இருக்குது இந்த இடத்துல நிஃப்டி மிட் கேப்பு. நிஃப்டி மிட் கேப் கொஞ்சம் அந்த நிஃப்டி 50ல் என்ன நம்ம ஃபாலோ பண்ணோம் சேம் அதே ஃபாலோ பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் அதாவது ப்ரைஸ் அகைன் ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். இந்த இடத்துல நிஃப்டி மிட் கேப்பில் ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகளை பார்த்து இந்த கேப் ரீஃபில் ஏரியா முடிச்சதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் என்ன டிசிஷன் எடுக்கலாம். ஏன்னா ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் நல்லா ஷார்ப்பாக ரிகவரி கொடுத்துருக்காங்க. ரிகவரி கொடுத்துட்டு மேலே இன்னொரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ப்ரைஸ் ஒருவேளை அகைன் கீழே வந்துச்சுன்னா உடனே வந்து ஷார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நல்லா ஸ்ட்ராங்காக புலிஷ் ரிகவரி கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்டோடைய வேர்ல்டு மார்க்கெட்டோடைய இம்பாக்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் மேபி கொஞ்சம் லைட்டாக லிட்டில் நெகட்டிவ் வரலாம். ஆனால் அது டக்குன்னு நெகட்டிவ்னு சொல்லி கடற்கன ஷார்ட் எதுவும் பண்ண போகாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அந்த இடத்துல. ஓகே, இது வந்து நிஃப்டி மிட் கேப்பில் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸில் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு. சென்செக்ஸ்லேயும் இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது. ஆக்சுவலாக இந்த கேப் ரீஃபில் ஆகிடுச்சுன்னு இந்த கன்ஃபியூஸ் இருந்திருக்காது. கேப் ரீஃபில் ஆகலை அப்படின்றதுனால தான் இந்த லிட்டில் பிட் கன்ஃபியூஸ் ஓடிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது. ஆக இன்னொரு மூவ் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் விடுங்க. இது வந்து கீழே பாட்டமும் கட் ஆகிட்டு கீழே வந்துடுச்சு. இந்த மிடில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கனால இந்த கேப் ரீஃபில் பண்ணதுக்காக மேபி இன்னும் கொஞ்சம் தூரம் ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். ஓவராலாக வந்து என்னுடைய வியூ என்னென்னா, லைட்டாக ஒரு சின்னதாக இன்னும் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் மூவ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிசிஷன் அதுக்கப்புறம் லோயரில் ஃபார்ம் ஆகுதா இல்லையா அப்படின்றது இந்த இடத்துல டிசைட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல லோயரில் ஃபார்மேஷன் ப்ரைஸ் ரிவர்ஸ் திரும்பிச்சு அப்படின்னா நம்ம அகைன் வந்து இந்த லெவல் பார்க்கலாம். ஆனால் திரும்பணுமே அந்த இடத்துல ஒரு மேபி 10, 11 மணி கூட ஆகலாம் அந்த இடத்துல. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.